அஷ்டம சனி அப்படின்னா இப்போதைக்கு சிம்ம ராசிக்கு மட்டும்தான் அஷ்டம சனி வருது. அதாவது 2025 பொதுவாகவே சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இருக்குது. மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கணும், அஷ்டமம் அப்படின்னாலே 8ன்னு அர்த்தம். ஸோ இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பக்கம் சுமாரான பலன்னாலும் அந்த கிரகத்துக்குன்னு ஒரு பார்வை உண்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும். இங்கே சனி பகவான் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் 8ஆம் இடத்துல இருந்தால் கூட அவருடைய முதல் பார்வை அந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு வரும். ஆக 10 அப்படின்னாலே ஒரு மனிதனுடைய ப்ரொஃபஷன்னு அர்த்தம், கௌரவம், அந்தஸ்து, புகழ்னு அர்த்தம். அடுத்தபடியாக யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்காங்களோ ஒரு பக்கம் நன்மை கவர்மெண்ட்டால், இன்னொரு பக்கம் பிரச்சனை. அடுத்து இந்த சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ லைஃப்பில் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். அடுத்து சனி பகவானுடைய பார்வை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அவருடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறது தான் சுமாரான பலன். யாரெல்லாம் பெரிய லெவலில் சர்வீஸில் இருக்கீங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய எம்என்சியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எதில் ஒர்க் பண்ணாலும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் அஷ்டம சனி 2025 இருக்குது. மெயினாக சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும், அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஜாப்லெஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். சில பேர் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆவீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் விஆர்எஸில் வரணும்னு நினச்சிட்ருப்பீங்க, உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் சனி பகவான் தான் சர்வீஸ்க்குரிய கிரகம். அவர் தான் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகக்கூடிய கிரகம். அவர் நம்முடைய 5ஆம் இடத்தை பார்க்கறது நமக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அஷ்டம சனியில் குறைவு. ஸோ அதனால் எனக்கு வேலையில் எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் பெரிய லெவலில் போயிட்டாங்க, எனக்கு கீழே படித்தவங்களாம் பெரிய லெவலில் சேலரியில் இருக்கிறாங்க, அவங்க அப்ராட் போயிட்டாங்க, ஆன்சைட் போயிட்டாங்க, இவங்க ப்ரொமோஷனில் இவங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது, இவங்களுக்கு இன்சென்டிவ் பெரிய லெவலில் கிடச்சிருக்கு, இவங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாங்கன்னே தெரியல, இவங்களுக்கு போனஸ் பெரிய லெவலில் இருக்குது, இவங்களுக்கு அரியர்ஸ் வந்திருக்கு. இந்த கம்பேரிஷனே உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு ஜாப் இருக்கான்னு மட்டுமே பாருங்கள். மற்றவங்களோட நீங்கள் இந்த காலகட்டங்களில் கம்பேரிஷன் பண்ணிங்கன்னா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி சுமார் 2 வருஷம் 2 மாதம் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் எப்பயுமே ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது இந்த காலங்களில் அஷ்டம சனியில் இருக்குது. எப்பயுமே அஷ்டமம் அப்படின்னாலே 8 தான். 8 அப்படின்னாலே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அறியாத ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது. நான் அதே சமயத்தில் சனி எவ்வளவு இருந்தாலும் எதிர்பாராத அசிங்கங்கள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதெல்லாமே அஷ்டம சனிக்குரிய குணாதிசயங்கள் தான். இதையும் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள்னு எடுத்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டில் உங்களுக்கு அவருடைய பார்வை, யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு சிம்மராசிக்கு விழுகுது. அது பெரிய ஹைலைட்டான விஷயம். ஒரு பக்கம் 8 அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் தடை, ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொன்னேன். உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கா பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் செக்யூரிட்டி யாருக்கும் கொடுக்காதீங்க. இதெல்லாம் 8ல் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, எனக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது, இது வரைக்கும் கைக்கு வரல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய அஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கணவன் மூலமாக பொருள் வரவு இருக்கும், அல்லது மனைவியின் மூலமாக உங்களுக்கு தன வரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லை, எனக்கு முன்னோருடைய சொத்து இல்லை, கணவன் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அல்லது மனைவியின் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அல்லது யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ
உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பணவரவு இந்த அஷ்டம சனியில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இதுவும் உண்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக பிஎஃப் பணம் வராமல் இருக்கலாம், இந்த காலங்களில் வரும். அரியர்ஸ் பணம் ஏதாவது வராமல் இருக்கும், இந்த காலகட்டங்களில் வரும். இன்சூரன்ஸ் பணங்களுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, வராமல் இருக்கும். வர்றதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அது மட்டும் அல்ல, உங்களுக்கு டிவிடெண்ட் ரொம்ப நாளாக வராமல் பெண்டிங் இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் வரும். இப்படி வராத பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. அடுத்து அஷ்டம சனியினாலும் இன்னொரு நன்மை, வேலையில் பாதிப்புகள் இருந்தால் கூட கிரானிக்கான, உங்களுக்கு முதல்ல சொன்னேன் ஆப்ரேஷன் சொன்னேன் 8ல், அதே சமயத்தில் உங்களுக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சனி பகவானுடைய இந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு இருக்குது. பெரிய கிரானிக் டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கு, பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்றேன், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது குறையும். அடுத்தபடியாக எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, நான் பெரிய கடன் வாங்கியிருக்கேன், நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், இஎம்ஐ இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த அஷ்டம சனியில் இருக்குது. ஆக சனியால் நன்மை, சனி பகவானால் பிரச்சனை, ரெண்டுமே அஷ்டம சனியில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்ன? ஸோ இதுதான் மெயின். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. உங்களுக்கு சனி பகவானால் நன்மைகளையும் பார்த்தோம், தீமைகளையும் பார்த்தோம். ஸோ இதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, சனியுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், அவருடைய கேரக்டரு. ஸோ நீங்கள் இந்த காலகட்டங்களில் எவ்வளவு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோவுக்கு லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் சனி அப்படின்னாலே வயதானவர்கள்னு அர்த்தம், மூத்தோர்கள்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்முடைய பேரண்ட்ஸ், அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி நடந்துக்கிறது, அவங்களுடைய சொல் கேட்குறது, அவங்கள கண் கலங்காமல் பார்த்துக்கிறது, இதுவே போதுமானது. சரி, ஒருவேளை பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாராக இருந்தாலும் சரி, வயதானவர்கள், மூத்தவர்கள், நம்மளை காட்டிலும் வறுமையில் கஷ்டப்படுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு கீழே உள்ள ஆட்களை பாருங்கள். ஆக நமக்கு கீழே உள்ள ஆட்களில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ரோட் சைடில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், சனி அப்படின்னாலே ரோட்டோரமாக இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அந்த வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதுவே நீங்கள் சனி பகவானுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை. அது ஒரு செக்டார். அது உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவங்க கோயிலுக்கு போங்க, நன்மையை செய்யுங்க. இதில் எனக்கு தெய்வ வழிபாட்டில் உடன்பாடு இல்லை, கோயிலுக்கு போகிறதுல எனக்கு ஆத்ம திருப்தி இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அஷ்டமச்சனிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இது. நமக்கு கீழே இருக்கக்கூடிய, நமக்கும் கீழே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். வாழ்க்கையில் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை மிகப்பெரியதாக இருக்கும். நீங்களே எதிர்பாராத நன்மைகளை வாழ்க்கையில் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் சிம்மராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி இருக்குது அப்படின்னு யாரும் ஒரி பண்ணாதீங்க. நன்மை எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவரால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். மற்ற ராசிக்காரங்களுக்கு அவரால் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டு, இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதான் மெயினான விஷயம். இதில் இருங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியை எளிமையாக கடந்து போவதற்கான வாய்ப்பு இறை அருளால் நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மத்தால் உண்டு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.